வறட்டு இருமல். வறட்டு இருமல்னால் சளி இருக்காது, ஒன்றும் இருக்காது, இருமிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வறட்டு இருமல். அதிகமாக சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கு, அதிகமாக வெயிலே சுற்றி தண்ணியே குடிக்காதவங்களுக்கு, அதிக நேரம் குளிர் சாதனம் தான் ஏசிலேயே இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வரும் இந்த வறட்டு இருமல். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாமல் சில பேருக்கு இன்றைக்கி அடிக்கிற வெயில், கடுமையான வெயிலில் சுற்றி திரியும் போது அந்த வறட்டு இருமல் வரும். அவங்களுக்கெல்லாம் சரி செய்கிறதுக்கு முக்கியமாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி, தேன், தங்கத்தண்ணி, தங்கம் உள்ளே போட்டதால் தங்கத்தண்ணி, சித்தரத்தை, கிராம்பு, இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வறட்டு இருமல்னாக்கா கட்டுன்னு சளி மஞ்சள் கலரில் பழுத்து காரி துப்பிட்டாங்கனாக்கா அது சளி இயற்கையிலே காரி துப்பிட்டோம்னாக்கா சளி முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கரலாம். அதுக்கப்புறமா இருமல்ன்றதே வராது. ஆனால் இந்த வறட்டு இருமல் அப்படின்னாக்கா சளி வெள்ளையாக இருக்கும், சளியே வராது, இருமி அவங்களுக்கு யூரினும் வந்துடும், நெஞ்சு வலி, அடிவயிறு எல்லாமே வலிக்கும். தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குது, வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னாக்கா ஆஸ்துமாவில் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த வறட்டு இருமல் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஆகாரங்கள் நல்ல சத்துள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா, ரத்தோட்டங்கள் உடம்புல கூடிடுச்சுனாக்கா அந்த வறட்டு இருமல்ன்றது வராது. ரத்தோட்டம் குறையும் போது நம்மளுக்கு அந்த வறட்டு இருமல் அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வறட்டு இருமல் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். எப்படிப்பட்ட இருமலையும் போக்கக்கூடியது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது தங்கச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள கிருமிகளையும் கொல்லும், ரத்தோட்டத்தை சீர்படுத்தும், நல்ல சத்தை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதை ஜாடியில் பெண்கள் வாசத்தூரமாக போகிறவங்க, அதாவது மாதவிலக்கு ஆகிறவங்க இந்த மூலிகை பக்கத்தில் போனாங்கனாக்கா அது கருகி போயிடும். அதனால் அந்த நாட்களில் இந்த செடி வளர்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் போகக்கூடாது, தண்ணியும் அதுக்கு ஊற்றக்கூடாது. அப்படியேப்பட்ட மூலிகை கிடைக்கிறது அரிது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 2 கொத்து எடுத்துக்கிறணும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு இது கூட சித்தரத்தை இந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும், ஒரு சிறு துண்டு. இப்போ இது கூட கிராம்பு, ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கிறலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிறு துண்டு சிற்றரத்தை, கிராம்பு, இது 3ம் சேர்ந்து அரைச்சி எடுத்த விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுமானது. தங்கத்தில் ஊற வச்ச தண்ணி ஒரு 50 மில்லி அளவுக்கு இந்த மூலிகை சாரோட கலந்துடலாம். கூடவே தேனும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிறணும். இப்போ இதை நல்லா வடிகட்டிடலாம். இதை வெயில் போடணும். அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் குடிச்சிடலாம். தொடர்ந்து உங்களுக்கு இருமல் போக வரைக்கும் நீங்கள் காலையில் குடிச்சுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த வறட்டு இருமல்ன்றது சீக்கிரமாக போயிடும். நேரத்துக்கு ஆகாரங்கள் சாப்பிடுங்க. வறட்டு இருமல் போகிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. வறட்டு இருமல் போகிறதுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி, தேன், கிராம்பு, தங்கத்தண்ணி, சித்திரத்தை, இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்தை தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் 2 நேரமும் குடிக்கலாம், தவறு கிடையாது. குழந்தைங்களா இருந்தால் 1 ஸ்பூன் எடுத்து வாயில் கொடுக்கலாம், பிறந்த குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா சூரிய புடம் போடுறது இல்லையா, அதனால் எந்த தவறும் வராது, பக்க விளைவே வராது, நல்ல அற்புதமாக இருக்கும். 60 வயசு பெரியவங்களுக்கும் 1 மாதத்து குழந்தைக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். அளவு முறைகள் கொஞ்சமாக கொடுக்கணும் குழந்தைக்கு,
பெரியவங்களுக்கு கொஞ்சம் நிறையா கொடுக்கணும், அவ்வளோதான். இதை குடிச்சிட்டு வர வர அந்த வறட்டு இருமலே வராது. உள்ளே இருக்கிற சளிகள் தன்னால் கரைஞ்சி கீழே மலத்தின் வழியாக வெளியேறும். வறட்டு இருமல் போகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.